ஹாய் ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி டே 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்னு தெரியல, மார்னிங்கே நம்ம பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டா ரொம்ப நல்ல வைபாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் காலையிலே முடிச்சிட்டேன் எல்லா வேலையுமே. முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி லஞ்ச் கட்டுற வேலை இல்லையா, ஸோ அதனால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு டிஃபன் மட்டும் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லேயே விட்டாச்சு. அவங்கள விட்டுட்டு அப்படியே நான் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு காலையிலே ஆடி வெள்ளி எல்லா பூஜைலாம் முடிச்சிட்டேன். எதுக்குன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இன்றைக்கி எங்கள் மாமனாரோட இறந்த நாள். ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி நாங்கள் மட்டும் சாப்பிட்றத விட நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு 15 பேர்கிட்ட சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். எப்படி வருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே செஞ்சேன் நான். ஆனால் நல்லபடியாகவே வந்துருச்சு. நான் வந்து யோசித்தது ஒரு 15 பேர்கிட்ட சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 20 பேர்கிட்டயே சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. என்ன செஞ்சுருந்தேன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அது கூடவே நாட்டுக்கோழி கிரேவி, கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், ரசம் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பூமியில் பிரதிபலிக்கும். ஸோ பி பாசிட்டிவ்.